கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் அடுத்த 32 நாட்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். ஏனென்றால் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே சூரியன் விரயஸ்தானமாகிய 12இல் நுழைந்து வலம் வரப்போகிறார். அதை தொடர்ந்து ஜென்ம ராசிக்குள் வருகிறாருங்க. 22ஆம் தேதி முதல் வித்யாகாரகரான புதன். எனவே மிக கடினமான காரியங்களை கூட இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. 29ஆம் தேதி முதல் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இதுவரை இல்லாத அளவிற்கு அற்புதமான மாற்றத்தை சுக்கிரன் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. மிக சிறப்பான வாய்ப்பும் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அமோகமான சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. அஷ்டமாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனியின் வக்ரம் என்பது உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது விரயத்தில் குருவுடன் இணைந்து புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் வலம் வர போகின்றன. சூரியன் முழுமையாக இணைந்து வலம் வர போகிறார். எனவே அடுத்த 32 நாட்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி 9இல் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி. எனவே அஷ்டம சனியினுடைய ஆதிக்கத்தில் அவர் வக்ரகதியில் திரும்புவது உறுதியாக மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அஷ்டம பாதிப்புகள் குறைவதோடு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மோட்சக்காரகரான கேது தனஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் வலம் வருகிறார். மேலும் இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதன் விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வருகிறார். 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட பெரும்பாலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கடகராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் சனி மற்றும் ராகு இணைந்து அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் வக்ரகதியில் சனி பகவான் திரும்புவது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் முன்னேற்றத்திற்கான வழிவகை இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நீடித்த நோய் அகன்று மீண்டும் புத்துணர்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றுவதோடு மிகுந்த கவனத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. சூரியன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக விரயத்தில் நுழைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று அலைச்சல் கூடுதலாக இருக்கும். ஆனால் தனலாபத்தை உறுதியாக கடகராசிக்காரர்கள் பெற முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன்
இருங்க. சூரியன் விரயத்தில் இருப்பதால் தேவையற்ற விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் விளைச்சல் அதிகரிப்பதற்கான சூழலும் உள்ளது. எனவே நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த தருணம் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதே சமயம் ராசிக்கு லாபாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் திருப்திகரமான சூழலும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை நீங்கள் நினைத்தபடியே சிறப்பாக கைகூடும். நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும். பழைய கடன் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு கலைத்துறை அரசியல் துறையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கிரன் இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறார். வித்யாகரகரான புதனும் ஜென்மத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் இல்லத்திற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துதல், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழுதல், வீடு கட்டுதல் அல்லது வீட்டை பழுது பார்த்தல் போன்ற பணிகள் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் கைகூட போகிறது. மாமன் மைத்துனர் வழியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி நிச்சயம் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவில் சனி வக்ரகதியில் திரும்புவதால் அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக இருப்பதை காட்டிலும் அங்கு அவர் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் உறுதியாகவே அஷ்டம பாதிப்புகள், தடைதாமதங்கள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். பயணங்களில் பல வகையில நன்மை நிறைவாக கிடைக்குங்க. இனம் புரியாத கவலை நீங்குவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தேவையற்ற முறையில் அணுகாமல் சரியான முறையில் திட்டமிட்டு அணுகுவதால் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சனி மற்றும் செவ்வாயின் பார்வை ஏற்படக்கூடிய இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு நல்லது. ஏனென்றால் பொதுவாகவே சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது. அந்த வகையில் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையால் இந்த தருணத்தில் சில குறுக்கீடுகள் வருவதற்கான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த வேலை அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் கடகராசிக்காரர்களை தேடி வரும் உறுதியாக.